தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட இருக்கும் நிலையில் முதலாவதாக பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு இன்று மதியம் 12:10 மணி அளவில் அங்கு இருக்கக்கூடிய அம்பேத்கர் கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அங்கு இருந்து தற்போது பெரம்பூர் தொகுதியில் கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பெரம்பூர் தொகுதி பிரச்சார அனுமதி என்பது மதியம் 2 மணியில் இருந்து 4 மணி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பெரம்பூர் தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணிமனைக்கு பிரச்சார வாகனத்தில் அந்த வேனில் சென்று கொண்டிருக்கிறார். கல்லூரியில் இருந்து தற்போது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றிருப்பார். ஆனால் இந்த பகுதி முழுவதும் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் நின்று இந்த அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த வாகனம் செல்லும் வழியில் பார்த்தீர்கள் என்றால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறலாம். போக்குவரத்து துறையினர், காவல்துறையினரும் இந்த போக்குவரத்தை மாற்று வழியில் ஏற்பாடு செய்து திருப்பி விட்டிருக்கிறார்கள். சிவரஞ்சனி. செந்தில்ராஜா, தற்போது 2 மணி அளவில் அவருக்கான பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதுவரையில் பணிமனைக்கு வாகனம் செல்லும் என்று குறிப்பிட்டீர்கள். அங்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? பெருமளவில் மக்கள் கூடாதவர். சிவரஞ்சனி, இந்த விஷயத்தை பார்த்த வரையில் கட்சியின் சார்பில் தனியார் பாதுகாவலர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த பணிமனை அருகே. ஏனென்றால் கட்சியின் பணிமனை திறக்கப்பட்ட பிறகு இன்று வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இன்றுதான் முதல் முறையாக அங்கு செல்கிறார். கட்சியின் சார்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த பக்கத்திலிருந்து ஏராளமான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் இந்த சாலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் இந்த பகுதியில் வருவதை அறிந்த பலரும் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது அந்த விவேகானந்தா நகரில் இருக்கிறோம், கொடுங்கையூர்ல இருக்கிறோம். அந்த இடத்தில் தான் அந்த பேருந்து வாகனம், இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பிரச்சார வாகனமும் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் அதிகமான மக்கள் வடி எடுத்தும் நின்று கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் வாகனத்தை இருசக்கர வாகனத்திலும் இந்த கட்சி தொண்டர்கள் பின்னோக்கி அவர்களை அந்த பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இங்கு இருக்கிறது. சிவரஞ்சனே, என்னென்ன போக்குவரத்து மாற்றங்கள் இதன் காரணமாக செய்யப்பட்டிருக்கிறது செந்தில்ராஜா? சிவரஞ்சனி, இந்த கொடுங்கையூரில் இருந்து எம்கேபி நகர் பேருந்து நிலையம் வரை செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையை பார்த்தீர்கள் என்றால் கொடுங்கையூரில் இருந்து செல்லக்கூடிய வாகனத்தை வேறு வழியில் மாற்றிவிட்டு இருக்கார்கள். இந்த வழியில் அம்பேத்கர் கல்லூரி, எம்கேபி நகர், கொடுங்கையூர் வரக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் இந்த வழியில் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மக்கள் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த மாற்று ஏற்பாடை காவல்துறையினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த காவலர்களும் முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் தொடர்ந்து கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் வருவதன் காரணமாக அவர்களுக்கு அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலும் இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. சிவரஞ்சனி, இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரையை தொடங்க இருக்கும் விஜய் என்னென்ன விஷயங்களை பரப்புரையில் பேச இருக்கிறார்? சிவரஞ்சனி, முதல் முறையாக, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி முதல் முறையாக கட்சியும் சரி விஜயும் சரி முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள். அதுவும் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். நாம் ஏற்கனவே தொடர்ந்து கூறியதை நேற்று அறிவித்திருந்தார். அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியிலும் நான் களமிறங்குகிறேன் என்பதை விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று முதல் முறையாக தன்னுடைய முதல் வேட்புமனுவை பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்துவிட்டு தற்போது அந்த பிரச்சாரத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார். பணிமனைக்கு சென்று விட்டு பிரச்சாரத்திற்கு செல்வார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, மக்கள் பெறக்கூடிய துயரம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கட்சி மாவட்ட நிர்வாகிகள் விஜய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி அவருடைய பேச்சு இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இன்னைக்கு ஒரே நாளில் பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய 3 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்கிறார்.
பெரம்பூர் தொகுதியில் அவரே போட்டியிடுகிறார். கொளத்தூர் தொகுதியில் வி.எஸ். பாபு அதிமுகவில் இருந்து இணைந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த வி.எஸ். பாபு வந்து போட்டியிடுகிறார். அதுவும் முதல்வர் தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் இரண்டாவது தொகுதியாக பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இரண்டாவது தொகுதியாக கொளத்தூர் தொகுதிக்கு வந்து அவர் செல்கிறார். அதைத் தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறார். இந்த 3 தொகுதிகளிலும் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசுவார் என்றும், இந்த தொகுதிக்கு தன்னால் என்ன செய்ய முடியும், தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்பதும் மக்களுக்கு வாக்குறுதியாக அவருடைய அந்த பேச்சு என்பது இருக்கும் என்று தெரிகிறது. சிவரஞ்சனி, அடுத்தடுத்த பரப்புரை திட்டங்கள் என்னென்ன செந்தில்ராஜா? சிவரஞ்சனி, இன்று திருச்சி தொகுதிக்கு இந்த பெரம்பூர் தொகுதிக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். இன்று 3 தொகுதிகளுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார். அடுத்ததாக 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதிக்கு அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அதைத் தொடர்ந்து திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இன்று எப்படி வந்து 3 தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாரோ அதே போல அங்கு திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு மேற்கு என அனைத்து தொகுதிகளுக்கும், திருவெரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக அனுமதி வாங்கும் பணிகள் வந்து நடைபெற்று வருவதாக கட்சியின் தரப்பில் வந்து கூறுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த திட்டங்கள், 1ஆம் தேதி என்ன செய்வது, 2ஆம் தேதி என்ன செய்வது, எங்கு பிரச்சாரம் செய்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து அவர்கள் வகுத்து வருகிறார்கள். அங்கு அனுமதி வாங்குவதற்கான அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. சுரஞ்சனி, பிற வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காக என்ன திட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, இந்த வாகனம் மூலமாக தான், பிரச்சார வாகனம் மூலமாக தான் அந்த எங்கெங்கெல்லாம் அனுமதி கிடைக்கிறதோ அந்த தொகுதி அனைத்தும் வந்து பிரச்சார வாகனம் மூலமாகவே சென்று பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக வந்து மேடை அமைத்தோ அல்லது வந்து ஒரு தனி அதற்காக பிரச்சார கூட்டங்கள் நடத்தாமல் இன்னும் 20 நாட்களில் அனைத்து தொகுதிக்கான அந்த பிரச்சாரத்தையும் முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறே அனைத்து இடங்களையும் ஒரு நாளுக்கு 3 தொகுதி 4 தொகுதி என்ற வகையில் அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் என்பது அந்த பிரச்சார திட்டத்தை, விஜய் பிரச்சார திட்டத்தை வந்து செங்கோட்டையன் வந்து வடிவமைத்து வருகிறார். அவருடைய அணி வந்து வடிவமைத்து வருகிறது. இன்று விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் சில நிர்வாகிகள், ஆதவ அர்ச்சனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட பல்வேறு மாநில நிர்வாகிகளும் இன்று அந்த வேட்புமனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொகுதிகளிலும் அடுத்தடுத்து வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார். சிவரஞ்சனி, களத்தை பொறுத்தவரையில் வேட்பாளர்கள் தங்களுக்கான வெற்றி குறித்து எந்த அளவிற்கு உறுதியோடு இருக்கிறார்கள்? அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது செந்தில்ராஜா? சிவரஞ்சனி, நேற்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த 234 வேட்பாளர்களும் தங்களுடைய தொகுதியில் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வந்து நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள், நேற்று நாம் வந்து பலரிடம் வந்து அந்த வேட்பாளர்களிடம் வந்து பேசினோம். அப்போது அவர்கள் தங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு இதெல்லாம் செயல்படுத்த இருக்கிறது, அதை வந்து செயல்படுத்துவோம், நாங்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் மக்களிடம் வந்து ஆதரவும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிவரஞ்சனி, செந்தில்ராஜா, அதே போல தற்போது 20 நாட்களுக்குள்ளாக அவர்கள் பரப்புரையை முடிக்க வேண்டிய ஒரு சூழல்தான் இருக்கிறது. ஏற்கனவே கூட்டங்கள் கூடும்போது சில சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த முறை மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் இந்த பரப்புரைக்காக எந்த அளவிற்கு தயாராகி இருக்கின்றனர்? சிவரஞ்சனி, இது அனைத்து தொகுதிகளும் பார்த்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கவனம் செலுத்த வேண்டும், மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது என்று மாவட்ட செயலாளர்கள் வந்து செயல்படுவதாகவும் அதற்கான அனுமதி வாங்குவதற்கு நாங்கள் வந்து முயற்சி செய்து வருகிறோம் என்று கூறுகிறார்கள். அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த மாவட்டங்களை சேர்ந்த, அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அந்த தங்கள் நிர்வாகிகளை கொண்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கும், காவலர்கள் மட்டும் இல்லாமல் அதே போல் நிர்வாகிகள் வைத்து அவர்கள் மூலமாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்கும் வந்து ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதா தெரிவிக்கிறார்கள். சிவரஞ்சனி, செந்தில்ராஜா, தற்போது பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்ட நிலையில் அடுத்ததாக திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்து அங்கும் பரப்புரையை அவர் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டீர்கள். அதற்கு அடுத்தடுத்து எந்தெந்த தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட இருக்கிறது?
இன்றைய தினம் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதற்கு பிறகாக திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து அங்கு பரப்புரையை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டீர்கள். பயண திட்டத்தின்படி அடுத்தடுத்து எந்தெந்த தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட இருக்கிறது செந்தில்ராஜா? கட்சியின் பிறகு சில மாவட்டங்களுக்கு விஜய் வந்து ஏற்கனவே சென்றிருக்கிறார். குறிப்பாக பிரச்சாரமும் நடைபெற்றிருக்கிறது, பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல் வந்து வேலூர், ஈரோடு, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களுக்கும் சென்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது மாற்றம் இருக்கிறது என்று அவர்கள் எண்ணினால் ஏற்கனவே சென்ற மாவட்டங்களுக்கு செல்லாமல் மற்ற எந்தெந்த இடங்களுக்கு செல்ல வேண்டுமோ பிற மாவட்டங்களுக்கு செல்வதற்காக அவர்கள் திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.